தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 45 முதல் 51 முடிய. அக்காலத்தில் பிலிப்பு நத்தனியேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டு கொண்டோம். நாசரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்தி மரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 20ஆம் வாரம் ஆகஸ்ட் 24ஆம் தேதி 2024ஆம் வருடம் சனிக்கிழமை. இன்று நாம் பார்த்திங்கன்னா நம்ம நத்தனியேல், அதாவது பர்த்தலமேயு, திருத்தூதரான புனித பர்த்தலமேயோட நாளை நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா. இவர் பாருங்கள், இயேசு கிறிஸ்து இவர் எவ்வளோ நல்லவராக இருந்தால், இயேசு கிறிஸ்து இவரை முதல்ல அவர் சந்திச்சிருப்பார் பாருங்கள். இப்போ நாம் எல்லோரும் என்ன பண்ணுறோம், இயேசு கிறிஸ்துவ தேடி போகிறோம். ஆனால் அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து, நீ அங்கே இருந்தப்பே நான் உன்னை பார்த்தேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வாழ்ந்திருக்கார். அதுவும் நான் சொல்லலை, இயேசுவே அவரோட வாயால் சொல்லியிருக்காரு பாருங்க, இவர் ஒரு உண்மையான இஸ்ரேலர், இவர் கபடு அற்றவர் அப்படின்னு அவர் இயேசப்பா சொல்கிறார். ஓகேங்களா. ஸோ அவரை தேர்ந்தெடுத்து கொள்கிறார் தன்னுடைய சீடர்கள் ஒருவராக, திருத்தூதர்கள் ஒருவராக. அதனால் நீங்களும் பல இடங்களில் பல கோவில்களுக்கு சென்றிருப்பீங்க, பல தியான இல்லங்களுக்கு சென்றிருப்பீங்க, பல வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருப்பீங்க. இதன் மூலமாக நீங்கள் அங்கே அந்த தியான இல்லங்கள், சர்ச்சுக்கெலாம் போயிட்டு அழுது வேண்டி புலம்பிலாம் ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் ஏசப்பா பார்த்துட்டே இருப்பார். அப்புறமேட்டு அவர் உங்களை சொல்லுவார், நீ அங்கே அழுது ஜெபிச்சல்ல, அதனால தான் நான் வந்தேன், உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நார்மல் ஆகிடும், கவலைப்படாத, நீ இழந்ததை விட 100 மடங்கு அதிகமாக பெறுவ அப்படின்னு சொல்லி ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்லுவார். ஓகேங்களா. பட் நம்ம என்ன பண்ணோம், கபடற்றவர்களாக வாழ்ந்தால் மட்டும்தான் அவர் தேடி நமக்கு செய்வார். நாம் பாடு இருக்கிற எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு போய் அழுதுட்டு கிடந்தோம்னா வேஸ்ட்டு தான், அவர் கண்டுக்கவே மாட்டார். ஓகேங்களா. அவரோட கண்ணில் நம்ம படணும்னா கண்டிப்பாக எப்படி இருக்கணும், கபடற்றவர்களாக இருக்கணும். அண்டு அவரை நோக்கியே ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏசப்பா நம்மளை பார்த்துக்கிட்டு நமக்காக எல்லாமே செய்து முடிப்பார். ஒரே வார்த்தையாலே எல்லாமே செஞ்சு முடிச்சிருவார். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் என்ன சின்ன விஷயம், இதை விட பெரிய விஷயத்தை நீ பார்ப்ப அப்படின்றார். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் கடவுளுடைய அன்பை சுவைச்சிருப்பீங்க. ஆனால் இன்னும் நீங்கள் கடவுளோட விசுவாசத்தில் ஆழமாக இருந்தீங்கன்னா, கடவுள் ஏசப்பா நமக்கு இதை விட பெரியவற்றையும் நமக்கு காட்டுவார். ஓகேங்களா. ஸோ பார்ப்போம், நாமளும் இயேசுவை நோக்கிய பயணத்தில் மும்முரமாக செயல்படுவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.